உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், அதேமாதிரி ஆடி அமாவாசை, அதேமாதிரி ஆடி பெருக்கு, இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் என்ன, சுப நிகழ்ச்சிகள் எப்போ நடக்கும், பண வரவுகள் எப்போ வரும், என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பிரச்சனை தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண உறவுகளில் பிரச்சனை, நிறைய தொந்தரவு, பிரிவினை, தேவையில்லாத ஒரு செலவு, அதேமாதிரி மனைவி மூலமா ஏதாவது மருத்துவ செலவு, இல்லை கணவன் மூலமா ஏதாவது மருத்துவ செலவு, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள். அதே போல் நிறைய வேலையில் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க. இந்த கும்பராசி மாதிரி ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கணும் யோசிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அதற்காக உழைக்கவும் செய்யக்கூடியவர்கள் கும்பராசி. அதான் ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, பேர் புகழ் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், பெருசாக வாழணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் அதற்கான உழைப்பை போடுவோமான்னு கேட்டால் எல்லாராலையும் முடியாது. அதற்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்காக அவருடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். எல்லாம் செஞ்சு என்ன வேஸ்ட்டாக போச்சு சார், நல்ல பொசிஷனில் இருந்த வேலை போயிடுச்சு, நான் இந்நேரம் ஒரு ஜிஎம் ஆகிருக்க வேண்டியது, இந்நேரம் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்க வேண்டியது, ஒரு சிஇஓ ஆகிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கும்பராசி என்பவர்கள் இருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு நீங்கா கஷ்டத்தை, மனசு வருத்தத்தை, பணம் பிரச்சனை கூட இல்லை சார், பணம் கூட பெருசாக இல்லை, பார்த்துக்கலாம், ஆனால் நான் ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து அங்கே என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, இந்த மாதிரி வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல இடத்துல திருப்பியும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னென்னா மனசு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க, அந்த வருத்தத்தை மட்டும் விட்டுருங்க. போனது தான், அதை நீங்கள் ரொம்ப யோசிச்சு என்ன நடக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை சார் கரெக்டு, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல, அந்த வேலை போன சம்பவம் நடந்தது பாருங்கள், ஐயோ யாராவதுத்தர் மூலிமா ஏமாந்துருப்பீங்க, இல்லை யாராவதுத்தர் உங்களை தேவையில்லாமல் மாட்ட விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் மனசு வருத்தப்படுற மாதிரி, இல்லை ஒரு அசிங்கப்படுற மாதிரி, ஒரு அவமானப்படுற மாதிரி வேலை போயிருக்கும். அதெல்லாம் மறந்துடுங்க, வேறு வேலையை தேடுங்க. இதை விட நல்ல பொசிஷன் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கிங்க. அதுலேருந்து வெளில வந்துட்டுனா நல்லா ஆகிடுவீங்க. அதே போல் வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷமாக வேலை இல்லைன்னா எப்படின்னா சொல்லுவாங்க. வீட்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனைவி டார்ச்சர் பண்ணுவாங்க, அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க, இந்த சமூகமே உங்களை ஏளனமாக பேசியிருக்கும், அவமானப்படுத்தியிருப்பாங்க. என்ன பண்ணுறது சார், என்னோடய நேரம் சார், நானும் ஜெயிச்சிருவேன் சார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பமான சிந்தனையை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மாணவர்கள் என்னென்னா நம்ம இந்தியாவில் படிக்கலாமா, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, நம்ம நீட் எக்ஸாம் மார்க் கம்மியாகிடுச்சு அதனால் வேறு ஃபாரினில் ஏதாவது டாக்டருக்கு படிக்கலாமா, இந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. குழப்பம் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார தேவையை பாருங்கள். அதே மாதிரி எந்த கண்ட்ரி போனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த கண்ட்ரியில் உங்களுடைய எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கும், அப்போலாம் யோசிச்சுட்டு பண்ணுறது முக்கியம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிச்சா தான் என்ன, நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம், வெளிநாடு போய் சம்பாதிப்போம், கொஞ்சம் கடன் பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மாதம். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா, அதுவும் கும்பராசி அப்படின்னா நிறைய பேர் துபாயில் இருப்பீங்க, மிடில் ஈஸ்டில் இருப்பீங்க, அந்த மாதிரி அங்கே போய் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க.
நான் வேலைன்னு வந்தேன் சார், கடைசியில் இங்கே வேலை சரியாக இல்லை, ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய முக்கியமான மாதம். அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கும், நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க, திடீர்னு கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை உங்களுடைய ரிசோர்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம். ஆனால் இடம் மாறணும், அங்கேயே வேறு ஏதாவது ஸ்டேட் மாறுங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு. அதனால் ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. மனைவியை பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கணவனை பிரிந்து வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது வேலைக்காக இருக்கும்போது தெரியாது, சண்டை போட்டு பிரியும் போது என்னென்னா என்ன தப்பு பண்ணோம் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்க தவறா, அதனால் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி உங்களை போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சிகள் செய்யலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். இல்லை சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது சார், கோர்ட்டு கேஸுக்கு போயாச்சு, டைவர்ஸ் கிடச்சா போதும் சார், நான் நிம்மதியாக இருப்பேன், ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு, அதுலேருந்து வெளில வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இரண்டாம் திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், வேலை வாய்ப்பு, குழந்தை பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி, ஜூலை மாதம் 29, 30 ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாதீங்க. முக்கியமாக உங்கள் ராசியிலே ராகு இருக்கனால இந்த சந்திராஷ்டம் ரொம்ப உங்களை பாதிக்கும். அதனால் சந்திராஷ்டம் இந்த அடுத்த ஒரு 18 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இந்த மாதம் பண வரவுகள் நல்லது நடக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு கேட்டால் 23ஆம் தேதி 24ஆம் தேதி ஜூலையில், அதேமாதிரி ஆகஸ்ட் மாதம் 5, 6 தேதிகளில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் வரும். அந்த நாட்கள் நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது அம்பாள், சிவன் கோவிலில் அம்பாள் இருக்கும், அந்த அம்பாளை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ணற்ற மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த அம்பாள் வழிபாடு. தாயாரை வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிறப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல், தசாபுத்தி தந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பலன்கள் நடக்கலை, சில வருட பலன்கள் நடக்கலை. காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும், கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும், சில பிரிவினைகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதித்தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.